ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கோதுமை மாவுல ஸ்நாக்ஸ் தான் செய்ய போறேன். மிக்ஸி ஜார்ல 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு, 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டு பேன்ல 1 டீஸ்பூனுக்கு நெய் விட்டு நெய் நல்லா உருகுனதும் 7, 8 முந்திரிய உடைச்சு வச்சிருக்கேன். அதை பொன்னிறமா வறுத்துக்கலாம். அது கூடவே நம்ம அரைச்சு வச்சிருந்த கோதுமை மாவையும் சேர்த்து வறுத்துக்க போறோம். 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு கலர் மாறிடாம நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இதை ஒரு பாத்திரத்துல மாத்திட்டு பேன்ல 3/4 கப் அளவுக்கு உடைச்ச வெல்லம், 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதை நல்லா மீடியம் ஃப்ளேம்ல வச்சு கரைச்சி வடிகட்டி சேர்த்துருக்கேன். கூடவே 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூளும் சேர்த்துட்டு நம்ம வறுத்து வச்ச மாவையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கெட்டியாகிற வரைக்கும் கலந்து விட்டுக்கணும். சரியான பதம் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு பவுல்ல சேர்த்துக்கலாம். இப்போ சூடு நல்லா ஆறின பிறகு, கை பொறுக்கிற சூடு வந்த பிறகு நம்ம சின்ன சின்ன உருண்டையா லட்டு உருட்டிக்க போறோம். எந்த சைஸுக்கு உருட்ட போறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவு எடுத்து உருட்டிக்கலாம். உருட்டிட்டு வீட்டிலேயே செஞ்ச டெசிகேட்டட் கோகோனட்ல நம்ம பெரட்டி எடுத்து வச்சோம்னா ரொம்பவே அருமையான ஸ்நாக்ஸ் ரெடி. ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.